137 சொல்றான். அதாவது இப்ராஹிம் நபியை பல விதமா நான் டெஸ்ட் பண்ணேன். அவர் ஃபிட்டான ஆளா எனக்கு தெரிஞ்சாரு. அதனால செலக்ட் பண்ணி இப்ராஹிம் நபியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஜெருசலம்ல கொண்டு போய் கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே இவங்களை பத்தி இஸ்ராயல்களை பத்தி சொல்லும்போது சொல்றான், இவர்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணினார்களோ அந்த மக்களுக்கே மிக்க பாக்கியம் உள்ள பூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு பாகம் இரண்டையும் சொந்தமாக்கி கொடுத்தோம். பலவீனமான ஆட்கள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பனி இஸ்ராயல்களை, அவங்களுக்கு நான் கொடுத்தேன். பூமியுடைய 2 பகுதியும் கொடுத்தேன், கிழக்கையும் கொடுத்தேன், மேற்கையும் கொடுத்தேன். இஸ்ராயலின் சந்ததிகள் ஏன் கொடுத்தேன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இஸ்ராயலின் சந்ததிகள் பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்ததின் காரணமாக ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்தை சகிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பொறுமை இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்ததின் காரணமாக இறைவன் கொடுத்த வாக்கு மிக்க நல்ல வாக்குறுதியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ பொறுமை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி இந்த மக்களையும் பார்க்கறான். 300-400 வருஷம் இவங்களுக்கு சோதனை வைக்கிறான். பரவாயில்ல, இந்த கூட்டம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இவ்வளோ பெரிய சிரமங்கள்லாம் அடுத்தவன் நசுக்கி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தா அந்த கஷ்டம் அடுத்தவனு நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல. புரியுதா? இந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையில வந்துச்சுன்னா நீங்க ஃபிரௌன் மாதிரி நடந்துக்க மாட்டீங்கல்ல. அதுக்காக அல்லாஹ் தயார் பண்ணி அவங்கள தூய்மைப்படுத்தி கொண்டு போய் அங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல 137 சொல்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 21:105 அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அந்த ஜபூர் வேதத்தில் நல்ல உபதேசங்களுக்கு பின்னர் எழுதியிருக்கிறோம், அந்த பூமியை என்னுடைய அடியார்களில் நல்ல நடத்தையுடையவர்கள் தான் வாரிசாவார்கள். அப்போ நல்ல நடத்தைங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பூமியுடைய வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்போ நல்ல நடத்தை யாருக்கு இருக்கோ, யார் சகிச்சுக்கிட்டாங்களோ, அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ண வர்றாங்களோ அந்த மாதிரி ஆள்களுக்கு கிஃப்டா நான் இந்த பூமியை கொடுப்பேன்னு சொல்லி ஜபூர் வேதத்தில் நான் ஃபிக்ஸட் பண்ணிட்டேன். ஸோ வந்தவங்க போனவங்க கையெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டேன். இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ கொழுப்பு பண்ணிட்டு அவங்க வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு பண்ணாங்கிறது தான் கேமு. இது எந்த தைரியத்துல உனக்கு இப்படி ஆடுறானுங்க, எந்த இடத்துல இருந்துட்டு ஆடுறானுங்க, இது வரலாறு எப்படி இருந்துச்சு அதை பத்தி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். பூமியில் அவர்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய கண்ணு இருந்ததுன்னா அது பாருங்க அப்படிங்கிறான். பூமினா அதுவும் அந்த பூமி. இப்போ இருக்கிற இஸ்ரேல் யூதர்களுக்காக இறங்கப்பட்ட வசனம் அது. இப்போ இஸ்ரேலுக்கு அது பொருந்தும். இப்போ இஸ்ரேல்கள் போய் பாருங்க, உங்க அப்பா அம்பாட்டம் ரத்தாறு இங்காண்டா நான் ஓட வச்சேன். இந்த இடத்துல இன்னைக்கு விபச்சாரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இஸ்ரேல்ல இவ்வளோ நம்மகிட்ட சண்டை போட்டு வாங்குறாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரியுமாங்க? அவ்வளோ மோசமான ஒழுக்க கேடுகள்லாம் இங்க இப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறானு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த 2 உம்மத்தையும் பொதுவா வச்சுக்கிட்டு, ஏன்னா 2 உம்மத்தும் அங்க இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இப்ராஹிம் நபியோடைய இந்த உம்மத்தும் அந்த இடத்துல இருக்கு, அந்த உம்மத்தும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நியூட்ரலா பேசுறான். என்ன சொல்றான், உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தீர்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். உங்கள யாரு இதுக்கு ரெடி, அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளணும், நல்ல அமல்கள் செய்யணும், இதுல யாரு ரெடி ஆனீங்கனாலும் சரி நான் வாக்குறுதி கொடுக்குறேன். அப்போ அல்லாஹ் சொல்றான், அது என்னவெனில் அவர்களை பூமியில் ஹலீஃபா வாக்குவேன். பூமியில் என்ன ஆக்குறான், பிரதிநிதியா. எந்த பூமி? மொத்த பூமி இல்ல, இஸ்ரேலோட நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த கிலாஃபத் கொடுப்பேன், அவர்களுக்கு முன் சென்ற மக்களை பிரதிநிதியாக்கியதை போன்று அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி எங்க கிலாஃபத் இருந்துச்சு? இஸ்ரேல்ல தான் இருந்துச்சு. அப்ப எந்த பூமிங்கிறது புரியுதா? அப்ப அந்த பூமியை தான் இது குறிக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பூமியில் கொடுப்போம். அப்ப நியூட்ரலா ஆப்ஷன் கொடுக்குறான். மதீனால இருக்கக்கூடிய யூதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்கள யார் ஒழுக்கமா நடந்தாலும் இப்போ எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, யார் ஒழுக்கமா நடக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பூமியுடைய கிலாஃபத்தை நான் கொடுத்துட்றேங்கிறான். ரசூல்லா காலத்துல மட்டும் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்-அக்ஸா அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க கட்டி கொடுத்து கிலாஃபத்தை அவங்களுக்கு வச்சு கொடுத்து அழகா அவங்கள செட்டில் பண்ணி அல்லாஹ்வுடைய தீனை இங்க இருந்து நீங்க பண்ணுங்க, இங்க இருந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க அந்த நடந்துக்கல. அவர்களுக்காக எந்த தீனை அவர்கள் அல்லாஹ் விரும்பினானோ அந்த தீனையும் நாம் ஸ்ட்ராங் ஆக்குவேன், அச்ச நிலையை அமைதி நிலையாக மாக்குவேன். யார் அச்ச நிலையில் இருந்தாப்போ? இந்த ரோமர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யூதர்களுக்கு தான் அந்த அச்ச நிலை இருந்துச்சு. அந்த அமைதி நிலையாக நான் ஆக்குவேன். இவ்வளவு சாப்பிட்டால சொன்னதுக்கு அப்புறமும் இதன் பின்னர் எவர்கள் நிராகரித்தார்களோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் குஃப்ரு செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் தான் பாவிகள் சொல்லிட்டு 24வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதே நம்ம வேற அர்த்தத்தில் சொல்லுவோம், நல்ல நம்பிக்கை கொண்டு நல்லறம் செஞ்சா கிலாஃபத் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வசனம்
வேற மாதிரி நம்ம புரியும். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, வசனம் ஒன்று தான், பொருளும் ஒன்று தான். நான் சொல்கிற பொருளாக நீங்கள் சொல்கிற பொருளாக யாரும் ஃபைனல் பண்ண முடியாது. அது எதிர்கருத்து சொல்கிற சகோதரர் என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் சொல்கிறது சரி நீங்கள் சொல்கிறது தப்பும். இது யார் முடிவு பண்ணுறது? யார் முடிவு பண்ணுறது? இந்த வசனத்தை இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும், அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். அவங்கவுங்களுக்கு தான், அதாவது எல்லாம் அவங்க அந்த ஈமான் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா அது புரியும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 24:55 இது சொல்கிறான். அதே மாதிரி பைபிளையும் இப்படி தான் இருக்குது. பைபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சாம் அப்படிங்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய சாம்ங்கிற அந்த அதிகாரத்து இதில் பார்த்தீங்கன்னா 25ஆவது அதிகாரத்தில் 12:14 சொல்கிறான், இறைவனை பயப்படுகின்ற அந்த மனிதர் யார்? இறைவன் அவன் விரும்புகிற வழியில் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான். அவன் ஆத்மா அமைதியாக இருக்கும். அவர்களின் பிள்ளைகள் நிலத்திற்கு வாரிசாவார்கள். அங்கேயும் பாருங்க அரிசன் இருக்கு, அங்கே ட்விஸ்ட் பாருங்க, எல்லாம் இப்படி வைக்கிறேன்ட்டு. அங்கேயும் பூமின்னு இருக்கு, இங்கேயும் பூமின்னு இருக்கு. அப்போ பூமினா பூமி மேட்ச் பண்ணிக்கணும். அதான் சொன்னல, குரான் பைபிள் உண்மைப்படுத்தும் அப்படிங்கிறது. பூமிக்கு நிலத்திற்கு வாரிசாவார்கள். அவனை பயப்படுகிறவர்களிடத்தில் இறைவனின் ரகசியம் இருக்கும். இந்த ரகசியமான அந்த கல்விகள்லாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பான். அவன் அவர்களுக்கு தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவான். எந்த வாக்குறுதி? எந்த வாக்குறுதி தான்? நல்ல குரான்லேயும் வருது இல்லை, அந்த வாக்குறுதி தான். பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசாவார்கள். சாம்லியே அங்கும் அளவில்லா அமைதியில் இருப்பார்கள், நிம்மதியாக அந்த இடத்துல வாழ்வாங்க. 37 அதிகாரத்தில் 11 வசனத்தில் நேர்வழி பெற்றவர்கள் நிலத்திற்கு வாரிசாகி அங்கேயே நிரந்தரமாக இருப்பார்கள். இங்கேயும் எல்லாம் சொல்றான். இப்போ இதெல்லாம் யூதர்கள் பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க, அநியாயம் பண்ணிட்டு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த ஃபைனல் கால்னு சொல்லிட்டு அந்த ஜெகன் இருக்கிறார்ல, அது கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு. அதை சொல்லிட்டு சொல்கிறார், இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு இந்த கோலான் ஹைட்ஸுங்கிற அந்த பகுதியை வாங்கிருச்சு. ஜெனீவாவுடைய ஒப்பந்தப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கையில் நிலம் இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். அதை அமுத்திக்கிட்டாலும் அவன் வச்சிருக்கிறானோ அவன் தான் சொந்தம். இந்த ஐநா சபையோட ஒப்பந்தத்தைப்படி நீங்கள் பாருங்கண்ணா, ஐநா சபையை பார்க்குறீங்களா, சாமில் இருக்கிறது பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் என்ன சொல்கிறான், அந்த பூமி வாங்கறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி சொல்கிறான். இந்த மாதிரி யார் வந்து நல்லவங்க நேர்வழி பெற்றவங்களுக்கு தானே அது இருக்குன்னு சொல்கிறான். இப்போ இவங்ககிட்ட நேர்வழி இருக்கா? அதுவும் பாருங்க, இந்த ரகசியம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை மதிக்கக்கூடியவர்கள், அந்த ஈசா நபியை விபச்சாரத்தில் பிறந்தவர்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க. ஆனா யூதர்கள் ஜெயிச்சுட்டு வர்றது இவங்க சந்தோஷமாறாங்க. என்ன காரணம்? ஈசா நபியை நாம மதிக்கிறோம், இவங்க நம்மளை நேசம் கொள்ளணும். ஈசா நபியை நாம நபிங்கிறோம், அவரை கண்ணியப்படுத்துறோம், அவர் தூய்மையானவருங்கிறோம், அவங்க தாயை கண்ணியப்படுத்துறோம், அவருடைய அற்புதங்களை நாம நம்புறோம். அவங்க பொய்யனுங்கிறாங்க, நாங்கள் சிலுவையில் ஏற்றணுங்கிறாங்க. அவர் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவருங்கிறாங்க, அவங்க தாயை வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களா சித்தரிக்கிறாங்க. இத்தனை பண்றவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ இங்கே தான் மேட்ரு, இங்கே தான் அந்த 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 கான்செப்ட், அந்த பாசம் என்ன அப்படிங்கிறது தான் தஜ்ஜாலுடைய விட. அந்த தஜ்ஜா இவங்க ஏன் இப்படி கொஞ்சிக்கிறாங்க? வரலாறுலேயே நீங்கள் கொஞ்சிக்கல, இப்போ திடீர் கொஞ்சல் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கேமு. அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா பாக்கியம் பெற்ற பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசாவார்கள். புதிய ஏற்பாட்டில் கூட நிலம் அப்படின்ட்டு தான் இருக்கு. இப்போ இதை இவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிள் அதான் சொன்னல மாற்றி எழுதுறாங்கன்ட்டு. நீங்கள் நேர்வழியில் இருப்ப இணை சட்டம்ங்கிற அந்த புத்தகத்தில் வேணும்னு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. அதாவது நேர்வழியில் போய் அந்த சிரமப்பட்டு இப்படிலாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எழுதுறாங்க, நீங்கள் நேர்வழியில் இருப்பதால் இப்புனித பூமி உங்களுக்கு வழங்கப்படவில்லை, மாறாக நீங்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது எழுதுறேன். இது யாரா இருக்கும்? இந்த வசனம் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுல, இடைச்செருகள் இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். பைபிள்ல எதோ சொல்லி, ஏன்னா மீதி இருக்கிற வசனம் என்ன பேசுது, நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் சொல்றோம். அதாவது கடவுள் தான் அதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, நல்லவங்களா இருக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா, உங்க பிறப்பே சிறப்பு, நீங்க டிஃபால்ட்டா சூப்பர் ஆளுங்க, அதனால தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான். இதுல பாத்தீங்கன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான், அதாவது 2:124 அந்த வாக்குறுதின்னு சொன்னல, இந்த வாக்குறுதி வந்து இந்த சாம்ல வருது இல்ல, அவன் அவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பான்ட்டு. இது எந்த வாக்குறுதினா, இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இப்ராஹிம் நபி சொல்றாங்கல்ல, இறைவா என்னுடைய சந்ததிகள்லையும் வந்து இமாமா ஆக்கு அப்படின்ட்டு. அப்போ 124 2வது அத்தியாயத்துல இப்ராஹிம் நபி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், அநீதியாளர்களை என்னுடைய வாக்குறுதி சேராது. நான் வாக்குறுதி கொடுக்கறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே. இப்போ நீங்க இருக்கிற நிலையை வச்சுதான், நீங்க இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க நடந்துக்கிட்டாதான் அது கிடைக்கும் அப்படிங்கிறதா இங்க வந்து விஷயம். அப்போ மதீனால இருக்கிற வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து என்ன இருந்துச்சு,
ஓப்பனா இருந்துச்சு, யார் வேணாலும் நல்லபடியா இருந்துக்குங்கன்ட்டு. அதுக்கு ஒரு கண்டிஷனா என்ன வச்சிருந்தா அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல 157வது வசனத்துல மூசா நபிகிட்ட ஒரு முன்னறிப்பெல்லாம் செய்யறான்ல, இந்த மாதிரி வந்து இஞ்சியிலும் தௌராத்திலும் உம்மி நபியாக இத்தூதரை பற்றி எழுதியிருக்கும், அதை நீங்க பாப்பீங்க, நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன்தான் தன் பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான், மேலும் உங்களை மற்றும் சிலரை விட மற்றும் பதவிகளில் உயர்த்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த போட்டி வந்து வச்சாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ் என்ன பண்ணா ஒரு போட்டி வச்சான். 2 பேர்ல நல்ல பேர் வாங்குறது யாரு என்கிட்ட அதாவது கரெக்டா நடந்துக்கிறது யாரோ அவங்களுக்கு அது கொடுப்பேங்கிறான். அப்ப அந்த 10 வருஷம் அவங்க ஒழுங்கா நடந்தாங்களா? நடக்கல. அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க? அல்லாஹ்வுடைய குட் புக்ல வாங்கினான். கடைசி அல்லாஹ் அவங்களை என்ன பண்ணிட்டான்? அந்த கிரேடும் கொடுத்துட்டான். ரலியல்லாஹு அன்ஹு ரஸூம் அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டான். நான் உங்களை பொருந்தி கொண்டேன்ட்டான். பொருந்தி கொண்டதன் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? உமர் லியானுக்கு பைத்துல் முகத்தஸ கிஃப்ட் கொடுத்துட்டான். அப்ப பாருங்க, இந்த 24:55 சொன்னது உமர் லியானுக்கு அது நடந்தே போச்சு. அந்த முன்னறிவிப்பு தான் 6வது அத்தியாயத்துல 165வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அவன்தான் தன் பிரதிநிதிகளாக, அதாவது ஹலீஃபாவாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான். ஹலீஃபாவாக இதை குறிக்கும். எந்த பூமி? ஜெருசலத்தை குறிக்கும். ஏன்னா மொத்த பூமிக்கு உமர் லியானு ஹலீஃபா ஆகல. ஜெருசலத்துல ஹலீஃபாவா யாரானாங்க? உமர் லியானு ஆனாங்க. மேலும் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான். ஆல்ரெடி சிறப்பா இருக்கிறவங்க இவங்க, ஆனா இவங்களோட சில சிறப்பு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எது? உம்மதா நடுநிலையான சமுதாயம், சிறந்த சமுதாயம், மாற்றப்படாத வேதம், இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு கொடுத்து, சிறப்புக்கு மேல சிறப்பு கொடுத்து சிலரை விட சிலரை நான் உயர்த்திட்டேன். இதன் மூலம் அல்லாஹ் அடுத்தது சொல்றான். இப்ப என்ன பேட்ரு? இப்ப நாம செல்ல புள்ள, நம்ம செலக்ட் ஆயிட்டோம், நம்ம நம்பர் லாட்டரியில விழுந்துருச்சு, இனி நாம எப்படினாலும் அநியாயம் பண்ணலாம். அது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் எவ்வாறு நடக்க போகிறீர்கள் என்று சோதிக்கிறான். உமர் லியானுக்கு கொடுத்தான், அதுக்கப்புறம் உஸ்மான் லியான் காலத்துல இன்னும் கொடுத்தான். என்ன பண்ணாங்க? துனியாவை நோக்கி நம்ம போனோமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயினும் அவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் பேரன்புடையவனுமாக இருக்கிறான்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் 165 சொல்றான். இது கலீஃபா வந்தா தான் இந்த இது கொடுப்பேன்னு கூட அவங்க நடக்கிறாங்க பாரு. பைபிள் அந்த நேரத்தில் அது வச்சிருந்துக்கிறாங்க. அதனால அதே வசனம் குரான்ல இருக்கு. உமர் லியான் கையில கிலாஃபத்து போகும், அதுக்கப்புறம் நான் உங்களை டெஸ்ட் பண்ணுவேன், நீங்க ஒழுங்கா நடக்கலன்னா உங்களுக்கும் அடி விழுவுங்கிற. அதுதான் நாம பண்ணோம். எப்படி அவங்க 2ஆ பிரிஞ்சாங்க? இஸ்ரேல் தனி யூதா தனி பிரிஞ்சாங்களா? அதே மாதிரி முஆவியா காலத்துல ஷாம் தனி மதீனா தனி பிரிஞ்சுதா? 2 சாம்ராஜ்யமா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரிச்சிங்களா? அதுக்கு அல்லாஹ் அதுக்கப்புறம் கொடுத்தான வீழ்ச்சி. இன்னி வரைக்கும் நமக்கு அடிதான். அதே பனி இஸ்ரேல்கள் பண்ண அதே தவறு நாமளும் பண்ணோம். ஜெருசலம் கையில வந்ததுக்கு அப்புறம் அது கையில வந்து அடி பட்டைய பிரிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து என்ன ஆகுது? ஜெருசலம்ங்கிறது நல்லது கிடையாது. நல்லவங்களுக்கு நல்லது பண்ணும், கெட்டவங்களுக்கு அது கெட்டது பண்ணி விட்டோம். அது வந்து இவங்க இப்போ கெட்டவங்க இப்போ போய் பிடிச்சிட்டாங்க, பயங்கர ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் நாங்கள் அங்கே போக போகிறோம், எங்கள் லெவல் என்ன, நாங்கள் கையில் இருக்கிற அல்லாத அணியாயுதம் கிடையாது, நாங்கள் தான் வந்து ஆயுத சந்தையில் நம்பர் 1, நாங்கள் தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போகிறோம், விவசாயத்தை நாங்கள் தான் வச்சிருக்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது. நம்பிக்கை கொண்டு நல்வழியில் வரணும். இதுதான் உங்களை வந்து அந்த பூமியிலிருந்து காப்பாற்றும், உங்களுடைய வெப்பன்ஸ் காப்பாற்றாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்ற. அந்த இது பைபிள்லயும் அப்படிதான் இருக்கு. அந்த முன்னறிப்புக்கும் இவங்க மாற்றமா தான் இவங்க நடக்கிறாங்க. வந்து இப்ப இன்னொரு போட்டியும் இருக்கு. இதுல முதல் தடவை அந்த வாக்குறுதி வரும்போது அல்-அக்ஸா கையில இருந்துச்சு, பிளஸ் என்ன இருந்துச்சு? அவங்க கையில கிலாஃபத்தும் இருந்துச்சு. யார் கையில? யூதர்கள் கையில. ஆனா அதை தட்டி விட்டு 2மே போச்சா? 2வது வாட்டி துல்கர்னைனுக்கு அப்புறம் என்னாச்சு? கிலாஃபத்தும் கிடைச்சது, அல்-அக்ஸாவும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரோமர்கள் காலத்தில் என்னாச்சு? அதுவும் தட்டி விட்டுருச்சு. 3வது ஒரு வருஷம் அல்லாஹ் என்ன சொல்றான்? பின்னரும் நீங்கள் உங்களுடைய தீய செயல்களை தொடர்ந்தால் நாமும் முன்னர் தண்டித்தது போல் மீண்டும் வருவோம் சொல்லி 17வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை சொல்றான். நடந்து முடிஞ்சது, 2 வாட்டி முடிஞ்சிருச்சு. ஆனா 3வது ஒரு மேட்ச் இன்னும் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் 3வது ஒரு ஆப்ஷன் இன்னும் இருக்கு. அந்த நேரத்துலையும் அப்போ என்ன அடி விழுந்துச்சோ அதே ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறான். ஆனால் இது ஃபைனலுங்கிறதுனால ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போல்லாம் யூதர்களில் சிலர் தப்பிச்சாங்க, சிலர் வந்தாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க. இப்படி இந்த ஃபைனலு சரியா உங்கூட்டடி எங்கூட்டடி கிடையாது. ஒருத்தன் கூட பூமியில் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அதுதான் ஈசா நபி வந்து செய்வாங்க இவங்க. அதுதான் ரசூல் அந்த ஹதீஸ்ல வரும்ல,
இந்த கல்லுக்கு பின்னாடி கூட ஒளிய முடியாது, ஒரு யூதனை கூட அந்த இடத்துல வந்து நாம இது பண்ண மாட்டோங்கிற. அப்ப இந்த மூணாவது வாக்குறுதி இருக்குல்ல, இந்த ஃபைனல் வாக்குறுதி 17ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் வசனத்தில் எல்லாம் சொல்றான்ல, மறுபடியும் அதே மாதிரி வாலாட்டினானா என்ன அர்த்தம்? அக்ஸாவும் கட்டிக்கிட்டு ஆட்சியிலையும் உக்காந்துக்கிட்டு திமிரு பண்ணீங்கன்னா அப்படின்னா, அப்போ பாருங்க இப்போ அக்ஸாவை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கிறோமா, புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் யூதர்கள் கையில் வரணும், ரெண்டாவது அந்த இடத்துல என்ன ஆகணும்? தேர்ட் டெம்பிள் கட்டணும். தேர்ட் டெம்பிள் கட்டுவீங்க, அநியாயம் பண்ணுவீங்கன்னு நல்லா சொல்லிட்டான். அப்போதான் நல்லா அது மிரட்ட முடியும். 17ஆம் அத்தியாயத்தில் அந்த 3வது கோயிலுக்கு வந்து அல்ல ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான். அதுதான் நல்லா சொல்கிறான் 17ஆம் அத்தியாயத்தில் 104. மேலும் அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் கூறினோம், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். இது என்ன பூமியில் குடியிருங்கள் அப்படின்னா, எந்த ரசூல் வந்தாலும் அந்த ரசூலை நிராகரிச்சா அந்த மக்கள் என்ன ஆயிரும்? பூமியில குடியிருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது, அழிக்கப்பட்டுருவாங்க. அதுவும் எப்படி அழிக்கப்படுவாங்க? அடியோடு அழிக்கப்படுவாங்க, ஒருத்தர் இல்லாம மொத்தமா அழிக்கப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஈசா நபியை நிராகரிச்ச அந்த நிராகரிப்ப அல்லாஹ் வந்து தள்ளி போட்டிருக்கான். அவங்களுடைய அந்த அழிவு காலம் என்ன பண்ணியிருக்கான்? தள்ளி போட்டிருக்கான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீங்க பூமியில கொஞ்ச நாள் இருங்கடா. அல்லாஹ் சொல்றான் பூமியில இருங்க, பரவியும் போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கடைசி வாக்குறுதி ஒண்ணு 17ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் வசனத்தில் கொடுத்துருக்கேன்ல, அந்த நேரத்தில் மறுபடியும் நீங்க வருவீங்கல்ல, அந்த அந்த நேரத்தில் நான் உங்களை ஒன்று சேர கொண்டு வருவோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான் 17ஆம் அத்தியாயத்தில். அந்த ஒன்று சேர கொண்டு வருவோம் இருக்குல்ல, அதுதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த 1948 இருந்து இப்போ படிப்படியாக அந்த இஸ்ரேலுடைய அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜீனா பிகும் லஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான், உங்களை வாரி சுருட்டி கொண்டு வரும் வகையில் ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிறான். அப்போ வாரி சுருட்டி, அந்த அரபியுடைய அந்த லுக்கத்து இருக்குல்ல, அரபியுடைய அந்த டிக்ஷனரி படி லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பலதரப்பட்ட மக்கள், அதாவது பல மொழி பேசுற, பல இனம் பேச, பல இனங்கள் சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒரு சந்தையில கூடுனாங்கல்ல, அந்த கூடுற அந்த சபைக்கு பேர் தான் என்னது? லஃபீஃப். லஃபீஃப்னா அந்த மீனிங்கிறான். இப்போ இது பாருங்க, இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா? ஜீனா பிகும் லஃபீஃபா, லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும். இது 2 வாட்டியும் வரல. ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க? சிதறடிக்கப்பட்டு நெபுகத்நேசர் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, புரியுதா? ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க, ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க. இவங்களுடைய ஷேப்பு மாறவே இல்லை. அப்போ அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான். பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க, பல கலர்ல இருப்பீங்க, பல ஷேப்ல இருப்பீங்க, பல வடிவத்தில் இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க 2000 வருஷமா இப்போ என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பல வடிவத்தில் இவங்க மாறிட்டாங்க. அந்த ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்கல்ல, நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதீனால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம தப்பா கணக்கு போடுறோம். ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, யூதர்கள் வந்து மதீனால வந்து தங்கிட்டாங்க. ஸோ மதீனால இருக்கிறவங்க தான் யூதர்கள், வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு யூதர்கள் எந்தெந்த இடத்துல அந்த நேரத்தில் போயிருக்காங்க தெரியுமா? இஸ்ரேல், இப்போ இருக்கிற இஸ்ரேலில் பெரும்பகுதி இருக்கிறாங்க. 2வது பெருசாக எங்கே இருக்கிறாங்க? அமெரிக்கா, பிரான்ஸு, கனடா, பிரிட்டன், அர்ஜென்டினா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்பெயின், ஈரான், அயர்லாந்து, ஜப்பான், துனிசியா, தாய்லாந்து, எகிப்து, இது மாதிரி 113 நாடுகளில் யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு. யூதர்கள் இன்னைக்கு எத்தனை நாட்டில் இருக்காங்க? 113 நாட்டில் 2,34,72,400 பேர் இருக்கான். இத்தனை நாட்டில் இருக்கான். இப்போ இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் இஸ்ரேல்ல உட்காந்தான்னு வைங்க, அது என்னது? லஃபீஃப். இப்போ வந்தா துனிசியாக்காரன் அவன் ஸ்லாங்ல பேசுவான். இப்போ சுப்பிரமணிய சாமி அவன் பாஷையில பேசுவான். சுப்பிரமணிய சாமி யாரு? நிர்மலா சீதாராமன் யாரு? இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிறாங்க? இவங்கெல்லாம் மேற்படியானு. ஹெச் ராஜா யாரு? இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் வாங்க வாங்க நமஸ்காரங்கம்மா, அவன் ஹாய் அப்படிமா, அவன் சவுத் ஆப்பிரிக்கா வாங்கம்மா, எல்லாம் லஃபீஃப். பைத்துல் முகத்தஸ் வந்துச்சுன்னா இவனுக்கு தவாஃபுக்கு வருவானுங்க. அப்போ தெரியும் இவங்க யாருன்ட்டு. அல்லக்ஸா கட்டாதனால இவனுங்கெல்லாம் நாங்கள் யூதன் இல்லை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அல்லக்ஸா கட்டின உடனே புனித யாத்திரைக்கு போவான் பாருங்க, அப்போ மாட்டுவான். எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குடிமை வச்சிருக்கான், அவன் இதை பண்ணியிருக்கான், ஆச்சாரமாக மாறி இருக்கான். ஒவ்வொருத்தன் ஒரு வேஷம் போகிறான். இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கிறானுங்க. இவனு
நீக்ரோவாவும் கலப்பு திருமணம்லாம் பண்ணி நீக்ரோவாவும் இருக்கிறானு. நைஜீரியாவிலேருந்து ஒரு குரூப்பு போச்சு, கப்பலில் போய் ஃப்ளைட்டில் போய் இறங்குறான். அவனை வந்து இஸ்ரேல் ஃப்ளாக் எடுத்துகிட்டு போய் இறங்குறான். இஸ்ரேலில் இருக்கிற அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் கூப்பிட்றாங்க, வாங்கடா வெல்கம் வெல்கம் சொல்லி அதான் குடியேற்ற போகிறாங்கங்க. இவங்களுடைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போய் இப்போ ஒவ்வொருத்தராக போய் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷிஃப்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா தஜ்ஜாலும் வந்துடுவான், ஈசா நபியும் வந்துடுவாங்க. அப்போ இந்த முன்னறிவிப்பு தான் நபிஸ்லாம் சொல்கிறாங்க, பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம். உம்ரானு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம் மதீனாவுக்கான தீங்கிற்கான நேரமாகும் அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த இதுவும் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட இது என்னங்கிறது புரியும். இன்ஷால்லா விட்டுடலாமா பிரேக்கு? இல்லை ஒரு மாதிரி ஆயிட்டு